ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2020லிருந்து 2024 வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகள் முடிச்சாச்சு. ஸோ குரூப் 1 வந்து குரூப் 1 வந்து ஜூன் 15 அண்ட் தென் குரூப் 4 வந்து ஜூலை 12 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குரூப் 1 எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால குரூப் 1ல் எக்கனாமிக்கும் பாலிட்டியும் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி 90 கொஷின்ஸ் வந்து இந்த ரெண்டு சிலபஸ்லேருந்து கேட்க போகிறாங்கங்கிறதுனால எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியோடைய சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 24 கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 24 கேள்விகளும் எந்த வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த 10 கொஷின் பேப்பரில் 3 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஷின்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் 24 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 24 அரசியலமைப்பு வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் என்ன? கொஷின் நம்பர் 1. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டப்பிரிவு 243B, அதாவது 243B அப்படிங்கிற ஆர்டிக்கல் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலுடைய நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போதே இருந்திருக்கும். இந்த பிங்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது, ஒன்றுக்குள்ளாரே வந்து ஒரு சின்ன உறுப்பு ஏபிசி, அந்த மாதிரி ஸ்மால் ஏபிசி சேர்க்கறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 243B அப்படிங்கிற ஆர்டிக்கல் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்தச் சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்களை ஒதுக்கீடு செய்திருக்குன்னு கேட்குறாங்க. இந்த 73வது 74வது சட்ட திருத்தங்கள் மூலமாக பெண்களுக்கு பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளில் 1/3 பங்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மூணாவது கேள்வி. இந்த கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பட்டியல் 1, 2 அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு சில ஆளுநர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இந்த மாதிரி அவங்கள பற்றி என்ன டீட்டெயில்ஸு ப்ளஸ் அதுக்கான ஆர்டிகல்ஸ் அதுதான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன்னாக மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர், அடுத்து கொடுத்துருக்கிறது அமைச்சர் குழு, முதலமைச்சருடைய பணிகள், மாநில சட்டமன்ற மேலவையை ஒழிப்பது அல்லது உருவாக்குவது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இப்போது ஆளுநர் அப்படின்னாவே அவங்களுடைய ஆர்டிக்கல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வரும்னு பார்த்திங்கன்னா ஆளுநருக்கான ஆர்டிக்கல் 155, அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் 163, முதலமைச்சருடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது 167, மாநில சட்டமன்ற மேலவையை உருவாக்குவது அல்லது நீக்குவதுக்கு 169. ஸோ இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஆளுநர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 155, அமைச்சர்கள் குழுவை பற்றி சொல்வது 163, முதலமைச்சருடைய பணிகளை பற்றி சொல்வது 167, மாநில சட்டமன்ற மேலவையை உருவாக்கலாம் இல்லைனா ஒழிக்கலாம் அப்படிங்கிறது 169. இந்த 4 ஆர்டிக்கலுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ 3 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது கேள்வி. ஓகேவா? இந்த வீடியோடைய 4வது கேள்வி பாருங்கள். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது நமக்கு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு கல்வி வழங்கப்படணும், இலவச கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிக்கலில் ஒன்று சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21A. இந்த ஆர்டிக்கல் 21A நான் முன்னவே சொன்னோம் இல்லையா, ஒரு நம்பராக இருந்தால் பரவாயில்ல, அதுவே ஏபிசியாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த 21A எப்போது இணைக்கப்பட்டதுன்னா 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002இல் இணைக்கப்பட்ட அந்த ஆர்டிக்கல். இது என்ன சொல்லுது? 6 to 14 வயது வரை இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஷின். மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் தான் மிகுதியான உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம்.
நெக்ஸ்ட் இந்த கேள்வியை பாருங்கள். முன்மாதிரியான தலைவர்களும் அவர்களின் பங்களிப்பும் சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பாலிட்டி கொஷினில் வராது, இது வந்து தவறுதலாக இந்த இடத்துல இருக்குது. அடுத்த கேள்வி போயிடலாம். மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 சிறு பிளவு ஆண்டு. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறது 1921. வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறது 1961. ஸோ இது நம்ம ஒவ்வொரு கொஷினையும் தனித்தனியாக கூட கேட்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஜனவரி 25. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்திருக்கும் போது மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாக கடைசி ஆயுதமாக பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த 356 அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சர்க்காரியா குழு. இந்த சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது 1983. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேங்கட செல்லையா குழு அமைக்கப்பட்டது 2000. PV ராஜமன்னார் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது 1969. புன்ஷி ஆணையம் அமைக்கப்பட்டது 2007. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுக்கணும். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதே பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டோம். ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3ல் ஆர்டிக்கல் 12 அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3ல் இருக்குது. ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கும் போது 12 35 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. பாராளுமன்ற முறை அரசாங்கமானது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஜெர்மனிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் DPSP இருக்குல்ல, அது அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு 2, 1, 4, 3 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஷினு, சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு சட்டமும் 1958 இயற்றப்பட்டது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை அவசரமாக கூட்டப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இருமொழி கொள்கை தீர்மானம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கருத்துக்கு சரியான விளக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கருத்துக்கு சரியான விளக்கம் வந்து ஆப்ஷன் 3 மட்டும்தான். அதாவது சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றன. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏவில் வந்து 3 மட்டும்னு கொடுத்துருக்காங்க, அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, குழந்தைகள் தங்களின் இளமை பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமை அரசிடமிருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய இளம் பருவ கல்வி, அதாவது 0லிருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் முன்பருவ கல்வி இருக்கு இல்லையா, அதை வந்து பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசுக்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 45. ஜேவிபி குழு இதனோடு தொடர்புடையதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜேவிபி குழு அப்படிங்கிறது மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட குழு. அடுத்த கேள்வி, ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எது எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஈரவை சட்டமன்றம் கிடையாது. பீகாரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானா இருக்குது. இந்த ஈரவை சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 6 ஸ்டேட்டில் இருக்குது. அதில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது 3 ப்ளஸ் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்கே கொடுத்துருக்கிறதுல தெலுங்கானா, பீகார், கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால தான் 1, 3 மற்றும் 4 மட்டும். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தை இதிலிருந்து பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னா வந்து ரஷ்யா தான் வரும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, தமிழில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருந்து. இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்குது, தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, முகவுரையில் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கூறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஞாபகம் வச்சுக்கோங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரையை திருத்தலாம், ஆனால் அதோடைய அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறாமல் திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முகவுரையை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா திருத்தப்பட்டது கேட்பாங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட் படி ஒரே ஒரு முறை திருத்தியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் சேர்த்தாங்க அந்த திருத்தத்தில்னு பார்த்தீங்கன்னா முகவுரையில் சமத்துவம், சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அதே போல் முகவுரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா நேருடைய குறிக்கோள் தீர்மானம். இதை பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்பாங்க. எப்போது குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அதில் எப்போது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 13, 1946. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 22. இந்த 2 கேள்வியும் அடிக்கடி கேட்பாங்க. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி முகவுரை கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதையும் ஒரு கொஷினாக கேட்பாங்க. அடுத்த கொஷினை பாருங்கள், நீதி புனராய்வின் தேவையில் தொடர்பான தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அது மட்டும் தவறானது. நீதி புனராய்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது அப்படிங்கிற கொள்கை தான் உயர்த்தி பிடிக்கும். கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு தான் இந்த நீதி புனராய்வு மிகவும் தேவைப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஸ் வழங்குகிறது. அதாவது நம்மளுடைய பாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. நிதி ஆணையத்திற்கான ஆர்டிக்கல் தான் 280. இந்த கேள்வி பாருங்கள், இது ஒரு மேட்ச் தான். குடியரசுத் தலைவர்கள் மற்றும் அவங்களுடைய எத்தனாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சரியா, இப்போது பசல் அலி அஹ்மது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5வது குடியரசுத் தலைவர். வி கிரி அவர்கள் வந்து 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். மேட்ச் பண்ணும்போது 3, 1, 4, 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேள்வி, கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்காமல் இருந்தது. அந்த மாதிரி சங்கங்கள் பற்றி புதுமையான கொள்கைகளையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தம் 97வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள், இந்த 44வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 1978 நடைபெற்றிருக்கும். 86வது சட்ட திருத்தம் 2002. 42வது சட்ட திருத்தம் 1976. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 21A தான் வந்து கல்வி உரிமைகளை வந்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 21A. இந்த ஏங்கிறத பொறுத்தே நம்ம சொல்லிடலாம் 2002 இருந்த 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த உரிமையானது சேர்க்கப்பட்டது, இந்த ஆர்டிக்கல். அடுத்து கீழ்கண்ட தேர்வுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டு முகவுரையை பற்றி சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பு செல்வாக்கால் உருவாக்கப்பட்டது. அதாவது முகவுரை அப்படிங்கிறது வந்து எந்த அரசியலமைப்பை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடு, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. இது மூணுமே அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ இதோட நம்ம வந்து 24 பாலிட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு இருக்கக்கூடிய வீடியோவில் அடுத்த 3 கொஷின் பேப்பர், அதாவது 2024 மட்டும் மொத்தம் 10 கொஷின் பேப்பர் இல்லையா, அதில் 3 கொஷின் பேப்பர் இதில் பார்த்தாச்சு. அடுத்த 3 கொஷின் பேப்பர் நாளைக்கும், அடுத்த 4 கொஷின் பேப்பர் அடுத்த நாளும் பார்ப்போம். தேங்க்யூ.